திருநெல்வேலி மாவட்டத்தில் பி கணேசன் வனத்தி அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு கபடி பிளேயர். அவருடைய வாழ்க்கையை தழுவலா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பைசன் காலமாடன். மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. துருவ விக்ரம் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கு ஒரு ஸ்டுடியோ டைப்பிக்கலான ஒரு மியூசிக் டேஸ்ட்ல வந்துட்டு மாரி செல்வராஜ் இருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு மியூசிக்ல வந்துட்டு மியூசிக்கை வாங்கிட்டே இருக்காரு. இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டரா வேற விதமான ஒரு கைண்ட் ஆஃப்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ல வந்துட்டு மியூசிக் வாங்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. துருவ விக்ரமோட கேரக்டர் ஒரு ஜாதிய ஒடுக்குமுறை, ஊர் கலவரம், அப்புறம் வன்முறை, இது எல்லாத்தையும் விட்டு கடந்து எப்படி வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா ஒரு நாட்டுக்காக விளையாடக்கூடிய ஒரு ஆளா மாறுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாவே வந்து அந்த கேரக்டர்ல வந்து பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஒரு கபடி பிளேயருக்கு என்ன மாதிரியான உடல் வாகு இருக்குமோ அது ரொம்ப அழகாக அந்த படத்துல கொண்டு வந்திருந்தாரு. அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது எல்லாத்தையுமே இந்த படத்துல வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. முதல் பாதியில ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இன்னும் நல்லாவே வந்துட்டு அந்த கேரக்டர் எழுதியிருக்கலாம். ஒரு டிராமா மாதிரியான ஒரு கேரக்டர் ஆயிடுச்சு. அமித்ஷாருடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு நல்லா எழுதப்பட்டிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு 2-3 சீனை வந்து நகர்த்தி கொண்டு போறதுக்கான ஒரு கேரக்டர் மாதிரி ஆயிப்போச்சு. இன்னும் அந்த கேரக்டர் நல்லாவே வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய டைலாக்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் ரியாக்ஷனு, ஒரு ஆக்ஷனான ஒரு மோட்லயே அந்த கேரக்டர் கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்துச்சு. பசுபதி அவர்கள் அந்த படத்தினுடைய பெரிய ஒரு ஸ்டாரு, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டரோட எவால்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒரு 2 விதமான ஒரு ஆர்க்கு. அது எப்படின்னா, ஒரு சீன்ல வந்துட்டு பஸ்ல சண்டை நடக்கும்போது சண்டை போடாத வேணான்னு விளக்குற ஒரு ஆளு, அடுத்த சீன் ஒரு 2-3 சீன் தள்ளி வந்து சொந்த ஊருக்குள்ள ஒரு ஆள் சண்டை போடும்போது தான் பையன் அடிக்கிறது நின்று வேடிக்கை பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கேரக்டரோட ஆர்க்கு பயங்கரமா இருந்துச்சு. அது இல்லாம கிளைமேக்ஸ்ல அந்த எமோஷன்லாம் வந்து பேசும்பொழுது அதுதான் வந்து சமுதாயத்தோட பிரதிபலிப்பு தான் பசுபதியோட கேரக்டர். மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. அந்த பசுபதி அவர்கள் ரொம்ப ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து பசுபதி அவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அக்காவை நடிச்சிருந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல எமோஷனல் சீன்ஸ்ல ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோட கேரக்டர் ஓவர் டிராமா, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு எழுதியிருந்துருக்கலாம் அந்த கேரக்டரை. அதே டைம் மாரி செல்வராஜ் அவருடைய படங்கள்ல பொதுவாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜாதிய ஒடுக்குமுறை, அதான் நம்ம மீம்ல போற மாதிரி என்னை ஒடுக்குறாங்க, பிதுக்குறாங்க, அமுக்குறாங்க, அது சார்ந்த ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படம் வந்துட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு வேறு விதமான ஒரு ஜோனுக்குள்ள நம்மளை வந்து ஒரு விவாதங்களையோ ஒரு கருத்துக்களையோ வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க வந்து சொந்த சாதியில என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சமூகத்துல வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, அது சொசைட்டில வந்து எப்படி பார்க்கப்படுது, இங்க எப்படி வந்துட்டு வன்முறை உருவாக்கப்படுது, இங்க கலவரங்கள் எப்படி வந்து வெடிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா அந்த படத்துல வந்து பேசியிருக்காரு மாரி செல்வராஜ். அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்டுமே. ஸ்போர்ட்ஸ் டிராமாவை எடுத்து அதுல பொலிட்டிக்கல் விஷயங்களை கொண்டு வராம ஊருக்குள்ள இப்படி விஷயங்கள்லாம் நடக்குது, அதுல ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறது கஷ்டப்படுறான், அவன் எப்படி இதை கடந்து இந்த தடைகள்லாம் தாண்டி மேல போய் நிக்கிறான்ற ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு பயங்கரமான ஒரு மேட்டரை நான் வந்து பாக்குறேன். மாரி செல்வராஜ் அவர்கள் ரைட்டர் அந்த இடத்துல வந்து பயங்கரமா வந்து எழுதியிருக்காரு. அட்டபோர்ட்டிக்கா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிட்டு கலர்ல காமிக்கிறது, அது மாதிரி வந்து அவர் அஸ்யூஸ்வலா என்னென்ன படங்கள்ல அவருக்குன்னு ஒரு ஃபார்மெட்ல யூஸ் பண்ணுவார்ல, கலர் டோனு, சினிமாட்டிக் மோடு எல்லாமே இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. முதல் பாதி வந்து சினிமா தன்மையோட பார்க்கும்பொழுது நல்லா விறுவிறுப்பா இருந்தாலும் இரண்டாம் பாதி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அது இல்லாம நிறைய டிராமாட்டிக் மோட்ல போனதான் அந்த படத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தொய்வான விஷயமா நான் வந்து பாக்குறேன். சினிமா தன்மையோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தியேட்டர்ல போனீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு கமர்ஷியலான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.